Namaste. Today's shloka is Agajanana Padmarkam Gajanana Maharnisham Anekadantam Bhaktanam Ekadantam Upasmahe. First it will be explained in Tamil, later in English, and don't miss the thought for the day in Sanskrit finally. Agajanana Padmarkam Gajanana Maharnisham அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே என்பது ஏகதந்தனான விநாயகரை குறிக்கும் ஒரு பாடல். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா அகஜ கஜ அநேகதம் ஏகதம் அப்படின்னு சில முரண்பாடுகள் உள்ள சில சொற்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கஜ அப்படின்னா யானை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அகஜ அப்படின்னா யானை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். சத்தியம் அசத்தியம், தர்மம் அதர்மம், கஜ அகஜ. அந்த நிலையில் கஜம் அப்படின்னா யானை, அகஜம் யானை இல்லாதது. அகஜானன பத்மார்க்கம், அகஜானன அப்படின்னா யானை முகம் இல்லாதவர். பத்மார்க்கம், பத்மனா தாமரை, அர்க்கம்னா சூரியன். கஜானனம் யானை முகத்தை உடையவர். அகர்நிஷம் எப்பொழுதும் இரவு பகலாக எப்பொழுதும் யானை முகத்தை உடையவர். யானை முகம் இல்லாதவர், சூரியன், தாமரை இந்த சொற்கள் இருக்குது. எப்பொழுதும் யானை முகத்தை உடையவர் அப்படிங்கிறது முதல் வரி. அநேகதம், அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம். ஏகதந்தம் அப்படின்னா ஒரு தந்தத்தை உடையவர், ஒரு பல்லை உடையவர். அநேகதந்தம் அப்படின்னா நிறையா தந்தங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் ஒரு முரண்பாடு இருக்குது. எப்பொழுதும் ஒரு தந்தத்தை உடையவர், எப்பொழுதும் அநேக தந்தத்தை உடையவர் அப்படிங்கிற ரெண்டு வேறுபாடு இருக்குது. ஏகதந்தம் உபாஸ்மகே, அவரை வணங்குவோமாக அப்படின்னு முடிகிறது. இங்கே இந்த பாடலில் பார்த்தோம்னா அகஜானன பத்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரில் எப்படி பிரித்து பொருள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். க அப்படிங்கிற சொல்லுக்கு செல்லுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அக அப்படிங்கிறது செல்லாமல் இருத்தல், நிலையாக இருத்தல் அப்படின்னு பேர். நக அப்படின்னா மலையை குறிக்கிறது. ந கச்சதி நக, அதாவது செல்லாதது, ஒரு இடத்தை விட்டு செல்லாதது மலை. அதனால் நக அப்படிங்கிறது மலை. அதே மாதிரி அக அப்படிங்கிறதும் மலையை குறிக்கிறது. அக ஜா, ஜா என்றால் பிறந்தவள் என்று அர்த்தம். அதிலிருந்து பிறந்தவள், மலைக்கு பிறந்தவள், மலைமகள். அகஜா அப்படிங்கிறது மலைமகளான பார்வதியை குறிக்கிறது. ஆனன அப்படிங்கிறது முகம். அகஜா ஆனனம் அகஜானனம், பார்வதியின் முகம். இதுதான் அகஜானனம் அப்படிங்கிற சொல்லு குறிக்கிறது. பத்ம அர்க்கம், பத்மன்றது தாமரை. இந்த தாமரையானது சூரியனை பார்த்தால்தான் மலரும். அதிகாலையில் சூரிய ஒளி வந்ததும் தான் தாமரை மலரும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது. அதே மாதிரி அகஜா ஆனன பத்ம, பார்வதியின் முக பத்மமானது, முக கமலமானது, தாமரை போன்ற முகமானது தன் மகனான சூரியனை போன்ற ஒளியுடைய விநாயகரை பார்த்தால் மலர்கிறது. அகஜானன பத்மார்க்கம். கஜானனம் அகர்நிஷம், இங்கே நேராக பொருள் எடுத்துக்கலாம். கஜானனம் யானை முகத்தை உடையவர், அவரை. அகர்நிஷம் இரவும் பகலுமாக. அகஹனா பகல், நிஷா அப்படிங்கிறது இரவு. அகர்நிஷம் இரவு பகலாக, இரவும் பகலும் எப்பொழுதும் யானை முகத்தையே உடையவர். அநேகதந்தம் பக்தானாம், அதை பிரிக்கிறது எப்படின்னு பார்த்தோன்னா அநேகதம் தம் பக்தானாம். அநேக அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்டது, ஒன்று அல்லாதது.
அநேகதம், தம் அப்படிங்கிறது கொடுப்பது அப்படிங்கிற அர்த்தம். வரதன், வரதம் அப்படிங்கிறது வரத்தை கொடுப்பவர். தானதம், தானத்தை கொடுப்பவர். சுகதம், சுகத்தை கொடுப்பது. அது மாதிரி அநேகதம், பலவற்றை கொடுப்பவர் அப்படிங்கிறதுனால அநேகதம் தம், அவரை, அநேகதம் தம், பக்தானாம், பக்தர்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பவர். அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம், ஒரு தந்தத்தை உடையவர். இது மகாபாரத கதையில் வருது. அவர் எழுதும் பொழுது எழுதுகோளுக்காக ஒரு தந்தத்தை எடுத்து எழுதினார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ ஏகதந்தம், ஒரு தந்தத்தை உடையவரை உபாஸ்மகே, வணங்குவோமாக என்பது இதனுடைய பொருள். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. தாமரை போன்ற உள்ள மலைமகளின் முகத்தை மலரச் செய்யக்கூடியவரை, எப்பொழுதும் யானையின் முகத்தை உடையவரை, பக்த கோடிகளுக்கு எல்லாவற்றையும் அளிப்பவரை, அந்த ஒரு தந்தத்தை உடையவரை நாம் வணங்குவோமாக. அடுத்ததாக ஆங்கிலத்தில் பார்ப்போம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. A very beautiful shloka on Vinayaka. Now we have in this verse a few words which are meaning opposite, like Gajanana and Agajanana, Ekadantam and Anekadantam. Now let us see how these words are clearly understood by the way of splitting and the greatness of the language Sanskrit. Agajanana Padmarkam, Gajananam Aharnisham. Gajananam means he who is elephant faced. Agajanana is he who is not having the face like that of elephant. Like the known words Satyam, Asatyam, Dharmam, Adharmam. So in that way, Gajananam means elephant faced, Agajananam not elephant faced. Ekadantam, one tusked, Anekadantam, many tusked. So in this way the shloka is there. Let us see how it is going to be explained. Ga is a root word which stands for going. Ga to go, gum to go. So it is represented by ga. Ga means goes. Na ga, that which doesn't go, is called immovable. Generally naga refers to the mountain. Similarly, aga also refers to the mountain. Aga ja, ja is that which is born from. Like pankaja refers to the lotus. Panka means a marshland. From there it is rising out, so it's called pankaja. Andaja, anda means a egg, that which is coming out of the egg is andaja, that is born out of the egg. Similarly, Agaja means born out of the mountain. So we know Himavan is Mount Himalayas and Himavan's daughter is Parvati. So Agaja refers to Parvati. Anana means the face. Agaja Anana, Parvati's face. Padma Arkam, Padma refers to the lotus. Arka is the Surya, the sun. So the lotus blooms seeing the sun. Similarly, Mother Parvati's face, which is like that of lotus, blooms when she looks at her son Vinayaka. Agajanana Padmarkam. So he, when seen by Parvati, whose face becomes bright, to that person Agajanana Padmarkam. Gajananam, who is elephant face. Here it is a straightforward meaning.
Gaja Ananam. Ananam means face. Gaja Ananam, face like that of an elephant. Aharnisham. Ahaha means the day. Nisha means the night. And in a compound word, it becomes to Aharnisham, the day and night, which means all times. All times he is elephant faced. Anekadantam Bhaktanam. Ekadantam. Ekadantam means one tusked. And Anekadantam to be split as Anekadam plus Tam. Aneka means many, Dam means he who gives, the giver of many boons and other things. Anekadam, Tam, him, Bhaktanam of his devotees. Whatever is demanded by the devotees, he is able to give that. Anekadam tam Bhaktanam, Ekadantam, he is one tusked. Upasmahe, we salute him, we praise him, we adore him. So, in this way, the shloka is explained. He who is the son of Parvati, who makes his mother happy by his sight, and always elephant face day and night. He who gives or bestows all the boons to his devotees, and always one toothed, one tusked. Him we salute. That's the meaning of the shloka. Now stay tuned for the thought for the day in Sanskrit. Namaste. Dhanyavadaha. Dhatte bharam कुसुमपत्रपलावलीनां घर्मव्यथां वहति शीतभवां रुजं च यो सर्वम् अर्पयति च अन्यसुखस्य हेतोः तस्मै वदान्यगुरवे तरवे नमोस्तु. Tree bears the heaviness of flowers, leaves, fruits, etc. Tree stands in the heat and severe cold. Tree offers everything for the sake of others. To that reverend tree, let there be salutation. Dhanyavadaha.